1873 தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. இங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். சத்திய சோதக் சமாஜ் அப்படின்னாலே ஜோதிராவ் பூலே அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. 1873 1873 செப்டம்பர் 24 என்ன பண்ணியிருப்பாரு இவரு தன்னோட அந்த அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பாரு. சத்திய சோதக் சமாஜ். சத்திய சோதக் சமாஜ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா உண்மை விளக்கும் சபை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ ஜோதிராவ் பூலே வந்து இதை எதுக்காக கொண்டு வந்தாரு அப்படின்னா சமூக சமத்துவத்தை நிலைநாட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்காரு. சரியா? இது கூடவே நம்மளுக்கு நாராயண குரு பத்தி கொடுத்துருக்காங்க, பண்டித ரமாபாய் பத்தி கொடுத்துருக்காங்க, அடுத்தது தயானந்த சரஸ்வதி பத்தி கொடுத்துருக்காங்க. இதுல நாராயண குரு எந்த பகுதியில இருப்பாரு? கேரளால இருப்பாரு. சரியா? நாராயண குரு வந்து எதுல இருப்பாரு? கேரளா பகுதிகளில் இருப்பாரு. அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு? நாராயண தர்ம பரிபாலனம் அப்படின்னு ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பாரு. அவர் வந்து ஜாதி மதம் இதுக்கு ரிலேட்டடா வந்து ஒரே தெய்வம் அப்படின்ற கோட்பாடையெல்லாம் எதிர்த்திருப்பாரு. சரியா? நிறைய இதெல்லாம் இருக்குது. ஒரே ஜாதி ஒரே மதம் ஒரே தெய்வம் அப்படின்னு சொன்னவர் தான் யார்? நம்மளோட நாராயண குரு. சரியா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு பண்டித ரமாபாய் பத்தி நிறைய கொஸ்டின் இப்பெல்லாம் கேட்குறாங்க. இதை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்டித ரமாபாய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள பத்தி கேட்கறது சாரதா சதன் அப்படின்ற ஒரு அமைப்பை பத்தி கேட்பாங்க. சரியா? சாரதா சதன் அப்படின்றது பண்டித ரமாபாயோட ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாம இவங்க ஆரிய மகிழா சமாஜ் அப்படின்னு ஒரு அமைப்புலயும் இருந்திருப்பாங்க. சரியா? ஆரிய மகிழா சமாஜ். பண்டித ரமாபாய் பத்தி இது ப்ரீவியஸ் இயர்ல வந்த ஒரு கொஸ்டின் தான். இது ரெண்டையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆரிய மகிழா சமாஜ், அதுக்கப்புறம் சாரதா சதன். இவங்க யாருக்கெல்லாம் போராடி இருப்பாங்க? பெண் கல்விக்காகவும் ஆதரவற்ற விதவைகளுக்காகவும் என்ன பண்றாங்க? போராடி இருக்காங்க. சரியா? அடுத்துதான் நம்மளுக்கு ஆப்ஷன் டில தயானந்த சரஸ்வதி பத்தி கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் தயானந்த சரஸ்வதி அப்படின்னாலே ஆரிய சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்போ உருவாக்கியிருப்பாரு? 1975 உருவாக்கியிருப்பாரு. அவரோட முக்கியமான ஒரு கோட்பாடு இருக்கு. உங்க எல்லாருக்குமே அது நல்லா தெரியும். கீழே கமெண்ட்ல வந்து அது சொல்லுங்க என்னன்னு. சரியா? அப்போ நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா எந்தெந்த கொஸ்டின்லாம் நம்ம மற்ற ஆப்ஷன்ஸையும் படிக்க முடியுமோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்காண்பனவற்றுள் எது தெற்கு பகுதியில் நிறுவப்பட்ட கிறிஸ்துவ அமைப்பின் முதல் ஆசிரமம் அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து ரேரா கேட்குற கொஸ்டின்ஸ் தான். இதெல்லாம் நம்ம பிஒய்க்கு பார்த்தா தான் நம்மளால கற்றுக்க முடியும். சரியா? எது வந்து தெற்கு பகுதியில் நிறுவப்பட்ட கிறிஸ்துவ அமைப்போட முதல் ஆசிரமம்? சரியா? எங்க இருக்கணும்? தெற்கு பகுதியில் அமைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது கிறிஸ்டியன் அவையா இருக்கணும். சரியா? முதல்ல அமைக்கப்பட்ட ஒரு ஆசிரமம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பத்தூர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? திருப்பத்தூர்ல இருக்கிற ஒரு ஆசிரமம் தான் வந்து இந்த கிறிஸ்து குல ஆசிரமம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிறிஸ்து குல ஆசிரமம் திருப்பத்தூர் தான் வந்து இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்ட ஒரு கிறிஸ்டியன் ஆசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்போ உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா 1921 ஜேசுதாசன் அப்படின்றவங்க உருவாக்கியிருக்காரு. டாக்டர் எஸ் ஜேசுதாசன் அப்படின்றவரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த முதல் கிறிஸ்துவ ஆசிரமம். சரியா? இது எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா இவரு கூட இன்னொருத்தரும் இருந்திருக்காரு, எர்னஸ்ட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றவர். சரியா? எர்னஸ்ட் ஃபாரஸ்டும் ஜேசுதாசனும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கிறிஸ்து ஆசிரமத்தை உருவாக்குறாங்க. இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்திய கலாச்சாரத்துக்குடைய கிறிஸ்துவத்தை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இவங்களோட முக்கியமான கொள்கை என்ன அப்படின்னா கிறிஸ்துவ மதத்தை, அதாவது கிறிஸ்டியானிட்டியை பரப்பணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருப்பாங்க. அப்போ கிறிஸ்டியானிட்டி பரப்புறதுக்கு இந்திய கலாச்சாரத்து கூட அதை சேர்த்தோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா வந்து மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆசிரமத்தை உருவாக்குறாங்க. 1921 உருவாக்குனது யாரு? டாக்டர் எஸ் ஜேசுதாசன் மற்றும் எர்னஸ்ட் ஃபாரஸ்ட் 2 பேரும். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். தலைக்கோட்டை போர் யாருக்கும் நடந்தது அப்படின்னு சொல்லுங்க. தலைக்கோட்டை போர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியா வரலாற்றிலே வந்து ஒரு முக்கியமான போர்கள்ல இதை நம்ம இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு போர் நம்மளுக்கு 1965 நடக்கும். சரியா? கிருஷ்ணதேவராயர் மாதிரியான ஒரு பயங்கரமான மன்னர்கள் ஆட்சி பண்ண ஒரு வம்சம் தான் விஜயநகர வம்சம்.
அந்த விஜயநகர வம்சத்தையே தோற்கடிச்ச ஒரு முக்கியமான போர் 1900 1500 தப்பா போட்டேன். அது அந்த போரை வந்து அந்த சாம்ராஜ்யத்தையே அழிச்ச ஒரு போர் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு இந்த தலைக்கோட்டை போரை வந்து சொல்லுவோம். இந்த தலைக்கோட்டை போருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? என்ன பேரு?